வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா 17 அல்ட்ரா நான் சைனீஸ் யூனிட் வச்சுருக்கேன். நம்மள்கிட்ட அவரோட ஃப்ரெண்டோட இந்தியன் யூனிட் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சும்மா யூஐ லெவலில் பார்த்தா ஒரு ட்ரை பண்ணுவோமே. சரி வாங்க என்ன பண்ணுவோம், டிஎன்டி போட்டுருங்க ப்ரோ. டிஎன்டி போட்டேன். அதாவது வாட் இஸ் திஸ், ஓகே வால்யூம் ராக்கர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆப்ஷன் டு எஸ். அவ்வளோதான், முடிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேஜாக போய் பார்ப்போம் ப்ரோ என்ன வித்தியாசம்னு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வித் மைக்ரோஃபோன் ரெண்டுத்துலேயும் ரெக்கார்டிங் போட்டோம். ஓகே, நான் இப்போ செட்டிங்ஸ் போகலாம். இதுதான் இதில் சைனீஸில் செட்டிங்ஸில் என்ன ஆகுதுன்னா எம்ஐ கண் மேலே வந்துடுது ப்ரோ. அது வந்து ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. அதே மாதிரி இப்போ மை டிவைஸ் உள்ள போகிறோன்னு வைங்க, அபவுட் ஃபோன் பக்கத்தில் தான் இருக்குது. இது 3.0307 இது 03. அப்புறம் அங்கே வந்து 12 GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு 16/512. ஸோ அந்த அட்வான்டேஜ் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே டிபிக்கலி சேம். பேட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா அது 6000, அது 6800. அதனால அது சைனீஸில் அது ஒன்று இருக்கும். மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஐடென்டிக்கல். அது எதுவுமே பண்ணி வைக்கலாம். ஆமாம். ஸோ எதுவுமே மாறல. ஆக்டோகர் கூட ஈவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அபவுட் போய் மோர் அதே 4. மேலே இருக்கு 4.6 GHz. ஆமாம், அந்த ப்ரெசன்டேஷன் மட்டும் மாறுதோ. ஆமாம், இதில் கொஞ்சம் கண்ணாமண்ணான் இருக்க மாதிரி இருக்குது இந்தியன் வேரியண்ட்டில். அதில் கரெக்டாக வந்து மாடலோட நேமு, ரைட் சைடில் பேட்டரி கெப்பாசிட்டி, லெஃப்ட்டில் வந்து ப்ராசஸர் நேமு, ஒரு பேட்டர்னாக இருக்குது டீசெண்டாக. சரி பார்த்து. எனக்கு சைஸ், ஸ்க்ரீன் சைஸ் என்ன, ரெசல்யூஷனில் எதுவுமே எதுவும் இல்லை. மொத்தமாக நீயே போய் தேடிக்கிறப்படா அப்படின்ட்டான். சரி அதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சார். ஓகே. அப்புறம் இந்த ரிப்பேர் மோடு உங்களுதுல இருக்குல்ல ப்ரோ, பேக் வந்தா சரி ஏதோ சீக்கிரமா இருக்கு. இல்லைங்க, சரி மீ மூவர்லாம் இருக்குல்லண்ணா. ஏங்க இல்லாதெல்லாம் சொல்லி வெறுப்பேத்துறீங்க. சரி மீ மூவரும் இல்லைங்க, ஏங்க வெளியில் இருக்க போகுது ப்ரோ எங்கேயாவது. இருங்க இதில் வேணால் சர்ச் பண்ணி பார்க்குறேன். மீ சரி ரிப்பேர் இல்லை, மூவர் இல்லை அப்படின்னா என்னான்னு கேட்குறான் அவன். சரி ஓகே. மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. ஏங்க தம்பி எஸ்ஆர்கே இவர் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி இந்த இன்டர் கனெக்டிவிட்டிலையாவது ஏதாவது ஒத்துமை இருக்கா? அதுலேயும் தூக்கி விட்டானுங்களா? எது ப்ரோ இன்டர் கனெக்டிவிட்டி? அது சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம், இன்டர் கனெக்டிவிட்டி, காஸ்டிங்கு, ஷாமி ஷேரு, ஸ்க்ரீன் ப்ளஸ், ஆப்ஸு இதெல்லாமே சேம் தான் இல்லையா? இதெல்லாமே சேம் ப்ரோ இதில். ஆனால் இந்த இடம் வந்து நான் வந்து இந்த இது கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஆனால் எப்படி இருக்குன்னா ப்ரோ, ஓகே நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுங்க, நீங்கள் ஏதாவது பேண்ட் அந்த மாதிரி வச்சிருந்தா எல்லாம் வருது. இப்போ ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் ஓப்பன் பண்ணால் இங்கே வந்துடும். இப்போ சப்போஸ் ஒரு டேப் இதே அக்கௌண்ட், ஷாமி ஹோம் தான், அது ஷாமி ஹோம் ஆப் தான். அதை கீழே போட்டு ஓப்பன் ஷாமி ஹோம், அது எனக்கு நான் இதில் போட்டு வச்சிடல. ஓகே, ஸோ இது ஒன்று. அப்புறம் ஹைப்பரை வந்து அதுலேயும் இதுலேயும் சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் அதில். ஆனால் இங்கே வந்து அவங்களோட ஓன் ஏஐ, இங்கே ஜெமினி வச்சுட்டான். ஸோ ஏஐ டைனமிக் வால்பேப்பர்னு உங்களுக்கு இருக்குது. இங்கே ஏஐ வால்பேப்பர், ஏஐ ரைட்டிங்கு, ஏஐ கிரியேட்டிவ் அசிஸ்டன்ட்டு, ஏஐ ஸ்பீச் ரெகக்னிஷன், ஏஐ டிரான்ஸ்லேட்டு, ஏஐ இன்டர்பிரட்டர், ஏஐ சர்ச், ஏஐ ஃப்ராட் ப்ரிவென்ஷன். ஃப்ராட் ப்ரிவென்ஷன்லாம் இல்லையே, எது எங்களுக்கு தாங்க வேணும். சைனாவில் ஃப்ராட் அதிகமாக இருப்பாங்க போல். நம்ம ஊர் நல்ல ஊர் ப்ரோ. ஒரு ஏஐ சப்டைட்டில்ஸ். ஸோ அதோட முடியுது. தம்பி அண்ணன் ஜோக் ஒன்று போட்டார் நடுவில். எப்படிங்க? சரி மீதி நம்ம மோர் கனெக்டிவிட்டிலாம் பார்த்துட்டோம் இல்லையா? மோர் கனெக்டிவிட்டி பார்க்கல. ஓகே, கிராஸ் டிவைஸ் சர்வீஸ் அது எல்லாமே சேமு. இதில் ஆட்டோமேட்டிக் வச்சுருக்கேன், என்எஃப்சி ஆனில் வச்சுருக்கேன், ப்ரிண்ட்டு, வயர்லெஸ் டிஸ்பிளே, ஓடிஜி, டேட்டா யூசேஜ், ரீசெட், க்ரோம் புக்கு, குயிக் ஷேர்னு இதுலேயே வருது எனக்கு. ஆண்ட்ராய்டு டேட்டாவோ இல்லை, குயிக் ஷேரே கிடையாது இல்லை. ஆண்ட்ராய்டு ஆட்டோலாம் அதில் இருக்காது. அதனால் இதில் கூகுளுக்கான இதெல்லாம் நிறையா இருக்காது. பர்சனலைசேஷன் ப்ரோ இங்கே தானே சொல்லுவோம், அதே தான் இருக்கும், மாறாது எதுவும். இந்த ஏஐ டைனமிக் வால்பேப்பர் இல்லையா? அது வால்பேப்பர் உள்ளே இருக்குமோ? இங்கே இருக்குது ஏஐ வால்பேப்பர். இதில் என்னன்னா தீம் தான் வந்து உங்களதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கானுங்க. ஆமாம், தீம் வந்து காட்டுற விதமே வேறு மாதிரி இருக்கு. ஆமாம், நான் வந்து இங்கேருந்து இம்போர்ட் பண்ணி நிறைய இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தீம் இப்படி காட்டுது ப்ரோ. ஆக்சுவலாக உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபீல் பண்ணோம்ல, இந்த
டைப் பண்ணுறது. ஆமாம், ஹாப்டிக்ஸ். ஹாப்டிக்ஸ் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் அந்த இது இல்லை. ஓகே. ஸோ மீதி ஐகான்ஸு இதெல்லாமே காமன் தான், அதெல்லாமே சேம் தான். பேட்டரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாறிச்சு ப்ரோ. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவா? ஆமாம் ஆமாம். அதில் வந்து இதில் கொஞ்சம் பர்சனலைசேஷன் உள்ள போனீங்கன்னா, பர்சனலைசேஷன் போனாலே போதும் ப்ரோ. அதில் இப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிளிக் பண்ணுங்க. இங்கே பாருங்க, அதில் அந்த சேட்டன்லாம் இருக்குது. அது நான் அன்றைக்கி சொன்னல அந்த தீம் டவுன்லோட் பண்ணது. ஓகே ஓகே. இங்கே இது ஆல்ரெடி இருக்குல்ல இதுலேயும். ஓகே, இதில் எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருக்கா? இதில் இதோட நிற்கிறோம். இதுக்கப்புறம் இது அதாவது இந்த இடம் இருக்குல்ல, செலக்ட் பேக்ரவுண்ட், இதுக்கப்புறம் வந்து இத்தனை இது வருது ப்ரோ. எனக்கு வந்து செலக்ட் பேக்ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ அது ஒன்று. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன்லாம் சேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து என்ன மாறப்போகுது? இதெல்லாம் ஒன்றும் பெருசாக மாறாது. ஆமாம். அதெல்லாம் சேம். அதேமாதிரி கீழே வந்து ஒரு 6 இருக்குது. அதே தான். இதெல்லாம் மாறல. அப்புறம் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ், அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. ஆமாம். அதே இது டார்க் மோட் ஆப்ஷன்ஸு, ஸ்க்ரீன் பிரைட்னஸ்ஸு, அட்வான்ஸ் டெக்ஸ்சரு, அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டு, கலர் ஸ்கீமு, ரீடிங் மோடு, ரெஃப்ரெஷ் ரேட்டு, ஃபாண்ட் செட்டிங்ஸு, உங்களுக்கு ஃபாண்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. இதில் ஃபாண்ட் வந்து இதுக்குள்ளேயே வந்துடுதுன்னு காட்டுது. அதனால் அதுலேயும் தான் அப்படி தான் வரும். ஓ, இவன் ஃபாண்ட் அந்த இதுக்குள்ளே போகிறான். இது தனி, இது தனியாக இருக்குது. அது வந்து அந்த ஆப்புக்குள்ளே கூட்டு போகுது. ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிக்க இதில் ஏகப்பட்டது இருக்குது. ஆமாம், ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் நிறைய இருக்கும் ப்ரோ. இப்போ இதுலேயுமே உங்களுக்கு ஃபாண்ட் செட்டிங்ஸில் உள்ள போனால் நிறைய இங்கே வராது, இங்கே இருக்கும். அந்த பர்சனலைசேஷனுக்குள்ளே போனால் இதில் வந்து ஃபாண்ட்ஸ் இருக்கும். இது உள்ளே போனால் உங்களுக்கு அடிஷ்னல் ஃபாண்ட்ஸ், அதை வந்து இவன் தனியாக ஒரு இது போட்டு கொடுத்துருவோம். ஆமாம். பட் இதில் சைனீஸில் இருக்கிறதுனால நிறைய புரியல, ஒரு விஷயம். அப்புறம் மற்றபடி சவுண்ட் அண்ட் டச் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் ப்ரோ இருக்கும். இதெல்லாம் மாறாது. முக்கியமாக நம்ம இந்த ஃபோட்டோஸ் எடுத்தோம்ல, அதனால டச்சு சவுண்ட் பண்ணுது. டச்சில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு? ஆப்டிக் ஃபீட்பேக்கை வந்து டச்சுக்குன்னு தனியாக கொடுத்துருக்கோம். ஆமாம், எனக்கு இது தனியாக இதோ இங்கே இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா இது பார்க்கலாம் ப்ரோ. அதெல்லாம் இங்கே கிடையாது. இது என்ன ஒன்று தெரியும்ல, கையில் பிடிங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சது. என்ன விருப்பத்தை போகிறாரா? அழுத்திக்கங்க. என்னங்க பாருங்க பாருங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். இந்த மோட்டர்லாம் இதில் இருக்காங்க. இருக்குது, அதே மோட்டர் தான், சிஆர்ஐ பம்பு தான். இல்லைங்க, இந்த ஃபீல்லாம் இங்கே வந்ததே இல்லைங்க. சுத்தம் இதில் இருக்கிற ஆக்சுவலாக அனிமேஷனே ஃபஸ்ட்டு இந்தியன் இதில் கிடையாது. அது இல்லாத இந்த எஃபெக்ட்லாம் சுத்தமாக கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு இதுலையுமே நான் ஃபீல் பண்ணதில்லை. பிஜிஎம்ஐ ஆடும்போது ஹாப்டிக்னு போய் கேட்குறேன். ஹாப்டிக்னு ஒரு டிவைஸில் இருந்தால் தான் நான் எனேபிளே பண்ணிட்டான். இங்கே வருங்க, இதில் வந்து கிரிட்டிக்கல் ஃபீட்பேக்னா எப்படிலாம் வைப்ரேட் ஆகும், அப்புறம் ரியலிஸ்டிக் டச் எப்படி ஃபீல் ஆகும், அதெல்லாம் நீங்கள் தொட்டு பாருங்கள் புரியும் அப்படின்னு வரும். இப்போ நான் இந்த இதை நான் கிளிக் பண்ணும்போது எந்த மாதிரியான வைப்ரேஷன் எனக்கு வரும்ன்றதை அது பண்ணி காட்டும். அதை நான் இப்போ ஃபீல் பண்ணிக்கலாம். இதில் அதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. அடிஷ்னல் செட்டிங்கில் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஹெல்த்தி டிவைஸ் யூசேஜ்னு ஒன்று இருக்குது, அதுதான் உங்களுக்கு டிஜிட்டல் வெல்பீயிங். இவன் வேற லெவல் மாஸ் பண்ணுறான். என்னதுன்னா, இந்த அன்ஹெல்த்தி லெஸ் தென் 1 மினிட் இருக்குல்ல, நான் டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணும்போது காரி துப்பம் என்ன, நீ வந்து ஃபோனை இவ்வளோ தூரம் பக்கத்தில் வச்சு பார்க்குற. எனக்கு இங்கே ஹெல்த்தியா இல்லையான்றது எப்படி டீட்டெயில் காட்டும்? ஆப் ஆக்டிவிட்டி அதான் ப்ரோ, டிஜிட்டல் வெல்பீயிங்கில் அது கிடையாது. இவன் வந்து சைனீஸில் உள்ளது. டிஜிட்டல் வெல்பீயிங் இவன்ட்ட இல்லை, சைனீஸில் உள்ளது. இது என்ன சொல்லணும்னா, நான் பிரைட்னஸ் இப்போ இந்த ரூமில் பிரைட்னஸ் அதிகமாக வச்சு பார்த்தனாலும் போட கண்ணை வஞ்சிரும்னு சொல்லிட்டோம். அப்புறம் இங்கே இருங்க, இப்படி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, நீ ரொம்ப கிட்ட வச்சு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லும். அதுக்கு வார்னிங் மோட்லாம் இருக்குது. அது வந்து நிறைய ஃபோன்ஸ் இருக்குது, ஐஃபோன் எல்லாத்துலேயும் அந்த வார்னிங் மோட் இருக்குது போல. அது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ கிட்ட வச்சு பார்க்குறேன், நீங்கள் ஸ்க்ரீனை பிளாங்க் பண்ணி விட்டுரும் ப்ரோ. பிளாங்க் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்துக்கு அப்படின்னு வரும். இந்த ஃப்ரண்ட் கேமரா சென்சார் யூஸ் பண்ணி. ஸோ அது ஒன்று. அதனால் இதில் வந்து அது பார்க்குறதுக்கு ஹெல்த்துன்னு இருக்குது. சைல்டு மோடு வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறான் ப்ரோ. ஃபோனை கான்ஃபிகர் பண்ண ஃபர்ஸ்ட் நாளே சைல்டு மோடு என்ஃபோர்ஸ் பண்ணுறது. சைல்டு மோட்னு ஒன்று கிடையாது இதில். ஆக்சுவலாக டிஜிட்டல் வெல்பீயிங்லேயே சைல்டு ப்ரொடெக்ஷனுக்கானது இருக்கும்னு நினைக்கிறேன். டிசபிள் ஸ்க்ரீன் ஷேர் ப்ரொடெக்ஷன் தான் இருக்குது. தோ டிசபிள் சைல்டு ப்ராசஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். இது வந்து சைல்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ப்ரோ. அவங்ககிட்ட ஃபோனை கொடுக்குறேன், ஆனால் அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே. அப்புறம் நார்மல் ஆக்சசபிலிட்டி, அடிஷ்னல் செட்டிங் இதெல்லாமே நார்மல் தான். உங்கள் இதுலேயே இருக்கும், இதுலேயே இருக்கும், அவ்வளோதான். மெமரி எக்ஸ்டென்ஷன் போங்க. மெமரி எக்ஸ்டென்ஷன் தோ சேமாக தானே ப்ரோ இருக்கும். இது எப்படி மாறப்போகுது? அதே தான், 16 போகுது பாருங்க. அது உங்கள் மாடல் 6, 8, 12, 16 வரைக்கும் போகுது. உங்களுக்கு 16 GB ரேம் மாடல் தானே, அதனால எக்ஸ்ட்ரா இது பண்ணுவாங்களா? இல்லாட்டி உங்கள் ஊரில் ஹைலைட் பண்ணி போடுறா பாரு. அவருக்கு 32 GB ரேம் இருக்குடா.
எனக்கு நான் 24 ஆஃப்ல தான் தான் வச்சிருக்கேன் பாருங்க. நானும் ஏன்னா off எனக்கு தான். தெரிஞ்சு போச்சு இவன் இருந்தானே ஏதாவது வேலை காட்டுவான்னு. அது வேஸ்ட் தான், ஆ, நான் அதை அதனால வைக்கவே தான். மாட்டேன். அப்போ எனக்கு 24 தானா, நான் கம்மியால இங்க இருக்கேன். சோகமா அண்ணன் ஃபீல் பண்ற மாதிரி போட்டுடுறான். ஆக்சிடென்டல் டச் வந்து ஐயா இது என்ன ஹெட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. வாட்ச் யுவர் ஸ்டெப் வித் இது என்னன்னா தூக்கி இப்படி பார்க்க சொல்லும் போல. ஓ சூப்பரு. இது என்ன டப்லஸா? சரி, இதெல்லாம் அவங்க ஊருது, எனக்கு வாயில வரல. வாயில நல்லா வருது மாதிரி இருக்கு. சரி, அப்படியே கேமரா ஜாம்பிள்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். அட்டாச் பண்ணுவோம். மக்கள் பார்த்துக்கிட்டோம். இதுல இருக்கு. ஓகே. நான் வந்து டெலிகிராம்ல குரூப் கிரியேட் பண்றேன், நீங்க அப்படியே அதில் அனுப்பிடுங்க. அனுப்பிட்டீங்கன்னா சைட் பை சைடு ஒரே இமேஜஸ் இருக்கும்ல, அது எஸ்ஆருக்கு அட்டாச் பண்ணிடுவோம். நீங்க பாத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ஆத்தென்டிக் வச்சு தான் எடுத்தோம். வேணா 1-2 வைப்ரண்ட் இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஆமா, மற்றபடி ஆத்தென்டிக் தான் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலா லொகேஷன் சேம் லொகேஷன், மேபி அது வைப்ரண்ட் ஆத்தென்டிக் அது மட்டும் தான். ஆமா, அப்புறம் ஆங்கிள் மாறும். இந்த சைடுல எடுக்கும்போது நான் இந்த சைடு எடுத்துப்பேன். ஆங்கிள் மாறும் லைட்டா, மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. இவன்லாம் வந்து வாயில செந்தமிழ்நாடுன்னும் போதிலே வாயில தேன் வந்து பிக்கை நீங்க ஓபன் பண்ணுங்க ப்ரோ. இதோட டிஸ்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. இதை எடுத்தீங்களா க்ளோஸ் அப் ஷாட் அது போங்க. இது தனியா நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணிக்கோங்க, அட்டாச் பண்ணிக்கோங்க. இதோ இவன் இருக்கான்லங்க, இவன் பாருங்க, இந்த இலை இருக்குல்ல, இந்த 1x தான் நாங்க அதுக்கு அப்புறம் ஜூம் இலைக்கு நடுவுல இருக்கான். இது தெரியணுன்றதுக்காக தான் நான் அடுத்த பிக் எடுத்தேன். இல்ல பாத்தீங்கன்னா 3ஆவது பிக்ல இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. இவனை வந்து அவர் இன்னும் சூம் போய் எடுத்தாரு சைனீஸ் இதுல எனக்கு என்னன்னா அந்த ஓனா இருக்குல்ல ப்ரோ, ஓனானும் நம்ம ரொம்ப தூரம் போனோம்ல. ஆமா. அதுக்கப்புறம் நான் ஒரு கண்டிஷன்ல எக்ஸ்ட்ரா போயிருப்பேனே. ஆனா ஓனானோட 1x இது இருக்கு. நான் 1x எடுக்கல, டைரக்டா இது போயிட்டேன். ஓனானோட 1x வந்து கிரேசி. நாங்க பாக்குறோம் தெரிஞ்சாதாங்க அவன் எப்படி தண்டாலாம் எடுக்கிறான். கடுப்பாயிடுச்சு ஆனா ஒரு பக்கம். சரி, இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம எஸ்ஆருக்கு அட்டாச் பண்ணுவான். ஆமா, சைட் பை சைடு இருக்கும். அந்த இது காட்டுங்க ப்ரோ, லெக். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் வேரியண்ட்டில் லெக்கில் வந்து டீட்டெயில் செம்மையாக வருது. என்னோட இதில் வந்து எல்லாமே லெக்கில் செம்ம, ஆனால் அங்கே வந்து பாடியில் வந்து டீட்டெயில் செம்மையாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பைடரோட பேக் சைடு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதுதான், ரெண்டுமே வந்து சேம் ஃபோன் தானே. ஸோ அப்போ எந்த ஒரு சேஞ்சஸுமே இந்த வாட்டி பெருசாக பண்ணல. பெருசாக இருக்கிற இது ஏன்னா விவோவில் வந்து ஆக்சுவலாக இருக்கும் ப்ரோ. விவோவோட சைனீஸ் அண்ட் இந்தியன் யூனிட்டில் சேஞ்சஸ் இருக்கும். எய்தர் கலர்லயோ இல்லாட்டி அவன் எடுக்கிற அந்த சென்சாரோட பிக் பண்றதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ். நான் வந்து அந்த அளவுக்கு எதுவும் பார்க்கல ப்ரோ. நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு ஆப்டா தான் இருந்தது. எதுவுமே அப்படியே பயங்கர டிஃபரன்ஸ் காட்டணும்லாம் பண்ணல. இவனை எடுக்கவே இல்லை, நீங்க வச்சிருக்கேன். நான் அடுத்து இவனை எடுத்தேன். அந்த வண்டு எடுத்தீங்களோ? ஆனா நான் அதை வந்து ஐபோன்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? இது ஓகே. அதை நான் ஐபோன்ல தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், 17 Pro Maxல. அற்புதமான ஒரு ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நிறுத்திக்கிறேன். நானும் வந்து நிறுத்திக்கிறேன். இதில் என்னன்னா, இன்னும் எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு அவங்ககிட்ட போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப வீட்டில் ஒரு அக்கேஷன் வருது, அதுக்கு மட்டும் தான் திரும்ப கேமராக்காக வாங்குகிறேன். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்க்குறேன்னா, இப்போ இந்த ஃபோனுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் கடைசியாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப்புன்னு சொல்லணும்னா சாம்சங் Note 20 Ultra. அப்படி இல்லைன்னா OnePlus 60 யூஸ் பண்ணியிருக்கேன், OnePlus 3T3. இது எல்லாமே அந்த டைமில் அந்த ஃப்ளாக்ஷிப்பு. அதில் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சவுண்ட் குவாலிட்டி அடித்து தும்சம் பண்ணுறான். பிஜிஎம்ஐயில் நான் வந்து 120 FPS ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்குறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன், கேம் ஆடிட்டு தான் இருக்குது, லைவில் போயிட்டு தான் இருக்குது, 120 FPS போயிட்டுருக்கு, பக்காவாக இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. கேம் பிளேலேயும் எந்த ஒரு ஷட்டர் லேகெலாம் இல்லை. ஏன்னா நான் கேம் ஆடினா ரெக்கார்டிங் போகும்போது எனக்கு இது ஆகணும், அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னன்னா அக்கேஷனலாக ஹீட் ஆகிறான். எதனாலனா என்னோட ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. டேரெக்டாக சூரியனோட அந்த ஹீட் வந்து டேரெக்டாக வந்து நான் ஆளில் படுத்தாலே தண்ணியில் குளிச்சு இந்த சாஞ்சி ரெயின் பக்கல் நான் ஏந்துப்பேன், அந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக நனைஞ்சு தான் ஏந்துப்பேன். அதில் இருக்கும்போது ஹீட் ஆகுது. ஏசி ரூமில் ஹீட்லாம் ஆனதில்லை, சூப்பராக மேனேஜ் பண்ணுறான் ஏசி ரூமில். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணால், சாம்சங் OnePlusல கேமிங் ஆனதில் சாம்சங்கில் வந்து சார்ஜ் சர்ன்னு இறங்கும். பிஜிஎம்ஐ மேட்ச் பண்ணான். OnePlusல சூப்பராக நிற்கும். நான் சொல்கிறது OnePlus 60. அதில் வந்து சார்ஜ் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் OnePlus 100% போட்டு எடுத்தேன்னா குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 மேட்ச் வந்து ஃபுல்லாக ஆடலாம். ஃபுல் மேட்ச் சொல்கிறேன். ஃபுல் மேட்ச்னா லாஸ்ட் ஜோன்லாம் போச்சுன்னா 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகிடும். லாஸ்ட் ஜோன் வரைக்கும் ஒரு மேட்ச் வலிச்சிட்டு போனான். அப்படி ஆடியுமே அது நல்லா நிற்கும். சாம்சங்கில் வந்து எப்படின்னா அந்த ரெண்டரிங்கு அவனோட கலரு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஹைலைட்டாக காட்டி கடகடன்னு காலி பண்ணுவான், சார்ஜ் சீக்கிரம் காலி ஆகிடும். உண்மைதான். அந்த இது வந்து ஃபஸ்ட்டு சாம்சங் விஷயத்தில். ஆனால் சாம்சங்கில் ஒரு சில கேம் ஆடும்போது நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. அதில் விளையாடும் போது மட்டும் அந்த கேமில் அந்த கலர்ஸ் தனியாக தெரியும். ஆமாம், நான் ஒரே இது ஃப்ரேம் பிரேஃபே பார்த்துட்டேன். அக்கௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் ஒரே இடத்துல இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இங்கே இருக்கேன், என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காரு, அவரோட இது வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன், அவரோட அக்கௌண்ட் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன், இங்கே யூஸ் பண்ணுறேன்னா
ஒரே இடத்துல நாங்கள் புல்லில் படுத்திருந்தா எந்தில் படுத்திருந்தா, அதாவது சாம்சங்கில் வச்சு பார்க்கும்போது எனிமீஸ் தெரிறது, ஸ்கையோட டீட்டெயில் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒன் ப்ளஸில் அந்த டிஸ்பிளேயோட இது சின்னதாக அடிவாங்க, சின்னதாக தான், ரொம்ப பெரிய லெவலில். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கேம் ஆடும்போது தெரிஞ்சிடும். அது ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. ஆனால் அதே அட்வான்டேஜால் தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் சீக்கிரம் குறையும். இதில் வந்து எனக்கு டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது, அந்த கலர்ஸ் வந்து எனக்கு நல்லா டீட்டெயிலிங்காக இருக்குது, எந்த ஒரு கலர்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் 120 FPS ஃபோன் ஹீட் ஆகி சொதப்பிடும், அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவனை விட ஹைலைட் என்னென்னா இதில் திடீர்னு ஒன் ப்ளஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம இதில் போய்ட்டு 120 வச்சு யாரும் சூப்பராக இருக்கான். ஆனால் சார்ஜ் அதே சாம்சங் மாதிரி இவனும் தாங்க மாட்டான். சார்ஜ் விஷயத்தில் இவன் சார்ஜிங்கும் நல்லா இருக்கான். நான் யோசிக்கிறேன், அப்போ என்ன தான் இதுக்கு வந்து சொல்லலாம். எனக்கு ஹாப்டிக் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏன்னா பிக்சல் 10 அடிச்சு நுறுக்கிறான். நான் அதனால தான் வந்து தான் சைனீஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் இதில் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கே தவிர மற்றபடி இதுக்கும் அதுக்கும் மேஜராக டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுக்கு ஹாப்டிக்காக நீ சைனீஸ் டிவைஸ் போகணுன்னு அவசியம் இல்லை, எல்லாமே நெக் டு நெக் இருக்குது. ஒரே அட்வான்டேஜ் பேட்டரி 6800 mAh, இதில் அந்த இது கிடையாது. ஆனால் எனக்கு இது இல்லாத இதில் என்ன நெகட்டிவ்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு மேபி சொல்லலாம் ப்ரோ, சொல்லலாம் வெயிட்டாக இருக்குது ஃபோன் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் ஒரு கையில வச்சு யூஸ் பண்ண முடியாது. தெரிஞ்சுதானே வாங்கணும் கேமரா ஃபோன், அது பண்ண முடியாது. ஆனா அதை தாண்டி என்ன அப்படின்னு யோசிக்கிறேன். அதை தாண்டி வேணா என்ன சொல்லலாம், அப்டேட்ல ஒரு பிரச்சனைங்க என்னன்னா, நான் வந்து ஒரு ஐஃபோனும் ஒரு சாம்சங்கும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்டேட்ஸ் அதுல. ஆனா நான் அது வரணும்லாம் எதிர்பார்க்கல, இதுல வரதில்ல. ஆனா வரும்போது சொதப்பிருச்சுன்னா அப்படின்னு ஒரு பயம். அந்த ஒரு சப்போஸ் ஒரு அப்டேட் சொதப்புது, அடுத்த அப்டேட் வரதுக்கு இன்னும் 2 மாசம் ஆகுமே. இப்போ நான் வந்து சாம்சங்கில் அந்த மாதிரி பிரச்சனை அதுன்னு எந்த ஒரு பிராண்ட்லையுமே வந்து வாரண்டியில் வந்து பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அதை தாண்டி இங்கே வாரண்டி அவுட் ஆஃப் வாரண்டி இருக்கீங்க, சாஃப்ட்வேர் அப்டேட்னால பிரச்சனைனா, அன்லெஸ் ஃபிசிக்கலாக, அதாவது நான் உள்ளுக்குள்ளே சாஃப்ட்வேர் அப்டேட்னால ஃபிசிக்கலாக ஒரு டேமேஜ் இருந்ததுன்னா அவன் சரி பண்ணி தருவான். சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக சாஃப்ட்வேர் எதனா ரீசெட் தான் பண்ணி கொடுப்பான். அதான் நீங்கள் கேட்டிங்க ரீசெட் பண்ணிட்டல, அப்போ நாங்கள் அதான் பழைய இது வந்துச்சு அப்போ சரியாக இருக்குன்னு கேட்பான். ஸோ அந்த ஒரு இது அப்டேட் சுச்சுவேஷன் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நீங்கள் மேஜர் அப்டேட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு வந்துடும், எனக்கு தெரிஞ்சு 4 to 5 years இதுக்கு வந்துடும், இதுக்கு வந்துடும், அந்த பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஐஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா பீட்டா 1, அதுக்கப்புறம் அஃபிஷியல் வாய்ஸ் வந்து பிக்சல் மாதிரி தான் விட்டுக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி சாம்சங் இப்போ ரெகுலராக அப்டேட் விட அவன் சூப்பராக அவன் ஒரே ஒரு இடத்துல அடி வாங்கினான் 1 UI 7, அவ்வளோதான். அதுலேருந்து புடி அது வந்து ஒரு பெரிய கோட் ஒர்க் நடந்துச்சு, அதனால வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கேட்சப் பண்ணி வேற லெவலில் போய் எனக்கு தெரிஞ்சு இவனும் அந்த மாதிரி டெவலப் பண்ணி வந்துருவான் தான் தோணுது. ஐப்ரோ S4ல சேஞ்சஸ் இருக்குங்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை எனக்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தால் ஓகே, ஆனால் நான் அதுக்காக வந்து டாப் ஃப்ளாக்ஷிப்பில் இருக்க ஒரு ஃபீச்சரை வந்து நான் மிஸ் பண்ணல. எனக்கு எல்லாமே இதில் இருக்குது, ஃபீச்சர்ஸ் எதுவும் மிஸ் பண்ணல. அந்த விஷயத்தில் இவன் செம்மையாக இது பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லை. கேமரா வந்து ஆன் த கோ நான் வந்து என்ன எடுக்கிறனோ அது அதான் சொல்கிறேன்லங்க, எதை எடுத்தாலும் பையன் டிக் பண்ணிடுவான். நான் வந்து ஆன் த கோ ஒரு கேமரா எடுத்து யூஸ் பண்ணுறேன், டிக் பண்ணிடுவான். அடுத்து வந்து நான் சடனாக வந்து நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டியில் ஒரு நாயை உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாங்க, அதை சும்மா எடுக்கலான்னு பார்த்தேன். 10x வரைக்கும் போகுது, சூப்பராக இருக்குது கிளாரிட்டி, அதுவும் டீட்டெயில் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஆன் த கோ இவன் நல்லா பண்ணுறான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன தான் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட என்ன தான்டா பிரச்சனை இந்த ஃபோனில் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டுக்கலாம்ல, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு இதில் நான் யூஸ் பண்ண இந்த வருஷம் வந்து ப்ரோ சைலண்ட்டாக இந்த வருஷம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, X300 Ultra கிரேசி ஃபோன் தான். ஆனால் ஒரு ப்ராக்டிக்கல் ஃபோன் ஆஸ்பெக்ட்ஸில் ப்ரைஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது 17 Ultra இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வருது. இருந்தாலும் எல்லாரையுமே கிரேஸில் புஷ் பண்ணுறதுக்கு எப்பயுமே X300 Ultraவும் X9 Ultraவும் தான் செய்யும், அதெல்லாம் டவுட்டே இல்லை. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த எக்ஸ்டர்னல் லென்ஸ் தேவையா ஒரு ஃபோனுக்குன்ற மாதிரி நம்ம கான்செப்ட். இப்போ பாருங்க, இப்போ நம்ம 400 mm ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுத்தோம். ஸோ அதனால் வந்து இட்ஸ் அப் டு இண்டிவிஜுவல். நீங்கள் இதையே வந்து கேரி பண்ணுறது பெரிய விஷயமா ஃபீல் பண்ணிங்கன்னா அதுதான், அது தயவு செஞ்சு வேண்டாம், அது நம்மளுக்கு செட் ஆகாது, இதுவே போதும். உண்மைதான். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்களே யாராவது இந்நேரம் வந்து 17 Ultra யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த சைனீஸ் யூனிட்டு எனக்கு அது வேறு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது, இந்தியன் யூனிட் கண்டிப்பாக அது வேறு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அது ஹைலி சப்ஜெக்ட். எனக்கு இந்த அப்நார்மல் ஹீட்டிங்காவோ இல்லாட்டி நான் ஃபோன் ஐடியில் வச்சேன் போது ரொம்ப நாளாக ஹீட் ஆகுது அப்படிலாம் என்னோட எல்லா ஆப்ஸும் இதில் இருக்குது, மெயின் டிவைஸும் இது தான். ஏன்னா வந்து அதில் வந்து பேக்கிங் ஆப்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன், இதில் கால் பண்ணுறது எல்லாமே போயிட்டுருக்கு. எனக்கு அந்த மாதிரி இஷ்யூவும் எதுவும் வந்ததில்லை. எனக்கு எந்த ஒரு, அதாவது நான் இது வரைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபோனில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கல்ல, டவர் இப்போ கிடைக்கல இல்லை நெட்வொர்க் இஷ்யூ ஏதாவது, அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை. சில டைம் வந்து இதில் ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணுறேன், இதில் ரீசார்ஜ் பண்ணிட்டு சில டைம் இதில் யூஸ் பண்ணாலும் நெட்வொர்க்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. பையன் அதாவது கிடைக்கிற நெட்வொர்க்கை பக்காவாக பிடிச்சி வச்சுட்டு அவன் யூஸ் பண்ணிடுறான். ஏர்டெல் ஃபாஸ்ட் லைன்லாம் வருதுன்னா பாருங்களேன், செம்மையாக இருக்குது. பேர் மட்டும்தான் என்னங்க ஒரு நடுவில் ஏர்டெல்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜியோ கீழே கேளுங்க, என்னது ஜியோ ஏதோ வெயிட்டாக கொடுத்துட்டான்னு. வெயிட்டாக என்ன கொடுப்பான் எனக்கு தெரியும், என்ன கொடுப்பான்னு. டைமண்ட் செட்டில் கொடுப்பானே.
தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். இப்போ வெளியே உள்ளார். இப்போ நம்ம ராகவன் ப்ரோ டச் பண்ண முடிஞ்சுதா? சுத்தம். அவர் வந்து கேட்குறாரு, ஏங்க போனா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க, ஏங்க நாங்கள் 1 மணி நேரமும் உங்களை தொடர்பு வெளில இருக்குன்னு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜியோ வழக்கம் போல் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது. ரைட்டுங்க. சரி, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். நீங்களும் 17 அல்ட்ரா வச்சிருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? கண்டிப்பாக. ஸோ அடுத்த பதிவில் சந்திப்பா. அதை விடைபெற்றுக் கொள்ள சிவராணி. பார்க்கலாம். பை.